ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு காலையில் நல்லபடியாக அன்னதானம் கொடுத்தாச்சு. அதை வீடியோ என்னால் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்படியே நம்மளோட ப்ரோக்ராம் எங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு வர்றதான். கிட்டத்தட்ட நிஷா வந்து ஒரு 70 கிலோமீட்டர் பைக் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். நானும் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். என் பைக்கில் நான் வந்தேன், நிஷா பைக்கில் நிஷா வந்தா. குலதெய்வம் கோயிலில் மாலையெல்லாம் வாங்கி போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ இங்கே முடிச்சுட்டு பழைய கோவில், இது பழைய கோயில் வந்து எடுத்து கட்டிட்டு இருக்காங்க, புது கோயில். இன்னைக்கு வந்து பௌர்ணமி, அன்னாபிஷேக பௌர்ணமி, அன்னாபிஷேகம். அதனால தான் அன்னதானமும் கொடுத்துட்டு வந்தாச்சு. ப்ளஸ் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கும் வந்தாச்சு. நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இப்போ அவனுக்கு காலை சுடுதறி போல இருக்கு. ஓடுறா, போயிட்டு ஓடிடுறா. கால் சுடுது பிள்ளைங்களுக்கும். இப்போ நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் கிளம்ப போகிறோம். ஓகே, குலதெய்வம் கோயிலும் சாமி கும்பிட்டாச்சு. வேறு என்ன விசேஷம்? இந்த கோயிலை வந்து நாங்கள் புது கோயிலாக கட்ட போகிறோம். கட்டிக்கிட்டு இருக்கோம், முக்கால்வாசி முடிஞ்சு. நிலையும் வச்சாச்சு. யாராவது சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும்னா ஏன் நிஷாவோட நம்பருக்கே கனெக்ட் பண்ணுங்க. அந்த யார் அக்கௌண்ட்? அவங்க கோயில் கட்டுறாங்கல்ல, சிவன் கோயில் கட்டுறாங்கல்ல, அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. ஏதாவது புண்ணியமாக கிடைக்கும். நாங்களும் கொடுத்துருக்கோம். நாங்களும் கோயில் கட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறு என்ன தியா? ஓகே, வெயில் தாங்க முடியல. வேறு என்ன? புது கோயிலுக்கு போவோம். பாய். இன்னைக்கு தியா தானே ஸ்கூலுக்கு லீவு போட்டாங்க. ஆமாங்க, வெளுத்து விட்டுறேன், வெளுத்து நான். சரி, கிளம்புங்க. அங்கிட்டு எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், அங்கிட்டு எல்லாம் நிறைய பேர் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே.